கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஜேஎஃப்சி மினிஸ்ட்ரியின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் நடத்தி வருகிறோம். காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் பஞ்சட்டியில் அமைந்துள்ள தங்கராஜ் திருமண மண்டபத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாதம் வருகிற 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தங்கராஜ் திருமண மண்டபத்தில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். வேத புத்தகத்தை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கவனிங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? தேவன் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை, கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்? எதில் தோல்வியான மனப்பான்மையிலே இருக்கிறீர்கள்? எந்த காரியம் உங்களை வெட்கப்படுத்தியது? எந்த காரியத்தை எதிர்பார்த்து இது நடக்கும் என்று சொல்லி அதில் ஏமாந்திருக்கிறீர்களோ கர்த்தர் அறிவார், உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அந்த முந்தினவைகள் என்ன காரியங்கள்? முந்தின காரியம் என்ன காரியம்? பாருங்கள், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் ஏறக்குறைய வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். வாழ்க்கையில் அவர்கள் ஒரு புதிய காரியம் கண்டதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையில் எழுந்து கொண்டால் அந்த எகிப்திலே வேலை செய்வது, அன்றாடம் செய்கிற வேலையைத்தான். அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் 430 வருஷம் காணவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை மோசேவின் மூலமாக சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு புதிய காரியங்களை செய்தார். அவங்களுக்கு எல்லாமே புதிய ஒரு அனுபவமாக காணப்பட்டது. எகிப்து தேசத்தில் மோசேயின் மூலமாக தேவன் பல அற்புதங்களை செய்தார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். என்ன, இத்தனை ஆண்டு காலமாக, பூர்வ காலம் முதல் நம்ம இங்கே வாழ்ந்துகிறோம், 430 வருஷம் இங்கே இருந்திருக்கிறோம், இந்த மாதிரி அற்புதங்களை நம்முடைய கண்கள் கண்டதில்லை என்று ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை அவங்க கண்களுக்கு முன்பாக தோன்ற பண்ணினார், நடக்க பண்ணினார். அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அவர்களை தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு புதிய காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தில் புதிய மன்னாவை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். புதிய மன்னாவை அவர்கள் காலைதோறும் புசித்தார்கள். வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார். இப்படி
அவங்க வாழ்க்கையில் நிறைய புதிய காரியங்களை அவங்க முன்பாக ஆண்டவர் தோன்ற பண்ணி ஆச்சரியமாய் அவர்களை நடத்தினார். ஆனால் அவர்களோ முந்தின காரியங்களை நினைத்தார்கள். முந்தின காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 430 வருஷமா பூர்வ காலம் முதல் எகிப்தில் அவங்க சாப்பிட்ட அந்த உணவுகளையும் அவங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க நினைச்சாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக சொல்கிறாரு, நீங்கள் முந்தினவைகளை என்ன பண்ணாதீங்க, நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்யவேன். வனாந்தரத்தில் வழியை நான் உண்டாக்க முடியும், ஆறுகளை உண்டாக்குவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை நான் உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகள் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், நினைத்ததையே நினைத்து கொண்டு நேற்று நினைத்ததை, உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நினைத்ததை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் புதிய காரியத்திற்கான வழிகளை உங்களால், புதிய காரியத்துக்கான விசுவாசத்தை உங்களால் காண்பிக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பழையவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட வேண்டும், அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, பழையவைகளை நினைத்தார்களே தவிர தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் நினைத்து பார்க்க தவறிவிட்டார்கள். அதனால்தான் இந்த இடத்துல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை உங்களுக்கு தோன்ற பண்ணுவேன் என்று சொல்கிறார். புதிய காரியத்தை நான் செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் புதிய காரியங்களை செய்ய முடியும், புதிய நன்மைகளை செய்ய முடியும், புதிய வாசலை உங்களுக்கு திறக்க முடியும், புதிய சுபாவத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்க முடியும். அதனால இன்றைக்கு உங்கள் மனம் புதிதாக்கப்படும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பழையவைகள் எல்லாம் மறந்து விடுங்கள். பழைய எல்லா காரியத்தையும் மறந்து கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும் என்று அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை பார்த்து புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவார். புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக மனிதர்களை புதிய மனிதர்களாக மாற்றியிருக்கிறார். அநேக மனிதருடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களை மாற்றி ஒரு புதிய மனிதனாக அவர்களை மாற்றியிருக்கிறார். புதிய மனிதனாய் மாற்றியிருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பவுல் எப்படி சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக நீங்கள் புதிய மனுஷர்களாய் மாற வேண்டும். உங்கள் எண்ணம் புதிதாக்கப்பட வேண்டும், உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படியாக பவுல் கூறுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கவனிங்கள், 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் புதிய காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் புதிய மனுஷர்களாய் மாற வேண்டும். உங்கள் சுபாவம் புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் விசுவாசம் புதிதாக்க கூர்மையாக்கப்பட வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் மனம் புதிதாக்கப்படணும். பழைய காரியத்தையே சிந்தித்து கொண்டு நடக்காது, இது முடியாது, இது ஆகாது இப்படின்னு நீங்கள் பேசி கொண்டிருந்த பழைய பேச்சுகளை பேசுவதை நிறுத்திவிட்டு புதிய காரியங்களை தேவனால் செய்ய முடியும், புதிய நன்மைகளை தேவனால் செய்ய முடியும் என்று விசுவாசித்து நீங்கள் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். பாருங்கள், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று
பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதுபடியே இந்த இடத்துல வாசிக்கிற முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலத்தி போடணும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் நீங்கள் புதிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். புதிய எண்ணங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்கும்போது முன்னாடி எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசக்கூடாது. முன்பதாக எப்படி நீங்கள் சிந்திப்பீங்களோ அப்படி சிந்திக்க கூடாது. இப்போ பார்க்கும்போது இந்த தேவனால் இதில் நன்மை செய்ய முடியும், தேவனால் இதில் புதிய காரியங்களை செய்ய முடியும், தேவனால் எனக்கு வழியை உண்டாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். முந்தின நினைவுகளின்படி நீங்கள் பேசக்கூடாது. இப்பொழுது ஒரு காரியத்தை பார்க்கும்போது கர்த்தரால் இதில் புதிய காரியங்களை தோன்ற பண்ண முடியும், என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியத்தை தேவனால் உண்டாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் புதிய மனுஷர்களாய் மாறும்போது தான் தேவன் செய்கிற புதிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எனக்கு இதை செய்கிறார் என்று விசுவாசிக்க முடியும். எனவே உங்கள் மனதில் பழைய எண்ணங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள், நடக்காது என்ற சந்தேகங்கள், இது முடியாது என்ற குழப்பங்கள், இப்படி பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். இன்றையிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறபடி ஆமேன் புதிய காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். புதிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேக மனிதர்களை புதிதான மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார். அநேக மனிதருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அநேக மனிதர்கள் புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கும்போது பாருங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக படுக்கையில் படித்து கொண்டிருந்த ஒரு வியாதி உள்ள மனுஷனை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி அவன் பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லி அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்கள் அவன் பார்ப்பதற்கு புதிய அனுபவத்துக்குள் அவனை நடத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? புதிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புதிதாக்கிற மாற்றுகிற ஒரு தேவன் அவர். பாருங்க, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அதனால தான் பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. பழைய பேச்சுகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நினைத்தால் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணம் புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் நினைவுகள் புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தனைகள் புதிதாக்கப்பட வேண்டும். உங்கள் விசுவாசம் புதிதாக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் முடியும். அவர் சொல்றார், வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குவேன்னு சொல்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது இதுவரையும் நடக்கவில்லை, இது பழைய காரியம், இது ஒன்றையும் மாற்றவே முடியாது, ஒன்றையும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் அந்த புதிதாய் மாற்ற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து உங்கள் மனதை ஆமென் மகிழ்ச்சியாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
முதலாவது நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் பழைய காரியங்களை நீங்கள் சிந்திக்கவே கூடாது. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? தூக்கி எரிந்து விட வேண்டும். அவைகளை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். இதோ என் தேவன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அவர் ரட்சிப்பை பெற்ற நான் தேவனுடைய புதிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு, உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பாவங்களை மன்னித்த ஆண்டவருக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில புதிய நன்மைகளை செய்ய முடியுமா? முடியாதாம். புதிய நன்மைகளை தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாய் நீங்கள் இல்லையா, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும்னு சொல்றாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது, அவர் சவுலா இருக்கும்போது பழைய காரியங்களை அவரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவருடைய சுபாவம் கெட்டதாக இருந்தது. அவர் பழைய மனுஷனாக இருக்கும்போது அவருடைய செயல்கள் எல்லாம் கெட்டதாக இருந்தது. தேவனுடைய புதிய அனுபவம் அவர்களுக்குள்ள வரல. தேவனை பற்றி அவருக்கு தெரியாது. தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. தேவன் இப்படிப்பட்ட புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை அறியாமல் அவன் கண் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்தாரோ அன்றைக்கு தேவனுடைய வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று அதுக்கப்புறம் பவுலின் மனம் புதிதாய் விட்டது. புதிய மனம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அவன் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டான். பழையவைகள் எல்லாவற்றையும் அவன் ஒழித்து விட்டார். பிறகு புதிய சுபாவத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவரை கொண்டு ஆண்டவர் நிறைய புதிய காரியங்களை தோன்ற பண்ணினார். அநேகருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். பவுலை கொண்டு அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். பவுல் 14 நிருபங்களை எழுதும்படி ஆண்டவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். பவுலின் அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? பழைய மனுஷனாக இருந்து தேவனுடைய புதிய நன்மைகளை பார்க்க முடியல. என்றைக்கு அந்த மனுஷன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை தரித்து கொண்டானோ அப்பொழுதுதான் புதிய நன்மைகளை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? புதிய அனுபவங்களை பெற்றிருக்கிறோமா? தேவன் சகலத்தையும் புதிதாக்கிறவர். அவர் வரும்பொழுது புதிய வானம், புதிய பூமி உண்டாக்கப்படும். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. எனவே நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவதற்கு அவரை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய எண்ணங்களை கொண்டு வந்து, பழைய சுபாவங்களை கொண்டு வந்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் கூறுகிறது. எனவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எதை விசுவாசிக்க வேண்டும்? வனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கை காணப்பட்டாலும் இதில் தேவன் எனக்கு ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ண முடியும், இதில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் காரியம் எது நடக்காதோ, வேலையில் எது மாறாதோ, ஊழியத்தில் எது மாற்றப்பட முடியாததோ அது எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய காரியங்களை செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அது வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க மாறவே மாற மாட்டான், இவன் வாழ்க்கையில் ஒரு புது காரியம் நடக்கவே நடக்காது, இவன் ஒரு புது மனுஷனை மாதிரி இருக்க மாட்டான், பழைய மனுஷன் மாதிரி தான் இருப்பான், பழைய பாவத்தில் தான் இருப்பான். நீங்கள் ஒருவேளை இதுவரை பேசி கொண்டு இருக்கலாம். உங்களை பிள்ளைகளை பார்த்து இன்றிலிருந்து நீங்கள் சொல்லணும், என் பிள்ளை புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவான், புதிய எண்ணங்கள் அவனுக்கு உண்டாகும், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட தேவன் அவனுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், 12 வருஷமாய் உதரப்போக்கோடு கூட இருந்த ஒரு பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவளிடத்துல போனா என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் மாற்றம் வரும், ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட போனாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி போனாள். அவள் வாழ்க்கையில ஒரு புதிய சரீரம் அவளுக்கு வந்தது. அவர் சரீரத்தில் போக்கின உதர் போக்கு எல்லாம் நின்று போய்விட்டது. ஒரு புதிய சரீரம் ஏற்பட்டது.
வாழ்க்கையிலே அவள் விசுவாசித்து தேவனிடத்தில் வந்ததினால் ஒரு புதிய நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். ஆமாம், பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் அவர் வீதி வழியாக நடந்து போகும்போது வழி அருகே உட்கார்ந்திருந்த குஷ்டரோகிகள், அவர் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். அவர்கள் தன் பிள்ளைகளோடு கூட சேர முடியாது, தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. சரீரத்தில் குஷ்டரோகம், தன் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட முடியாது, தன் பிள்ளைகளை கொஞ்ச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் வீதியின் வழி அருகே இருக்கிறார்கள். இயேசு அந்த வழியாய் போகும்போது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களை சுத்தமாக்கினார், அந்த 10 பேரையும் சுத்தமாக்கினார். அவங்க சரீரம் புதிய சரீரம் போல காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நாகமானுடைய சரீரத்திலே குஷ்டரோகம் இருந்துச்சு. நாகமான் சீரிய தேசத்தினுடைய படை தலைவன். ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம். ஆனால் அது மிக கொடுமையான ஒரு வியாதி. குஷ்டரோகம் என்பது சகிக்க முடியாத ஒன்று. அதை பார்க்கிறவர்கள் ஒரு ஜுரம் தலைவலி போல கிடையாது, ஒரு மறைவான வியாதி கிடையாது. அது உள்ள இருக்கிற கிட்னி வியாதி கூட, கிட்னி ப்ராப்ளம் இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் உள்ள இருக்கிற மறைவான வியாதிகள், அடுத்தவங்களுக்கு பார்க்க முடியாத வியாதிகள். உதரப்போக்கு என்பது அடுத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு வியாதி இல்லையா. குருட்டு தன்மை என்பது அடுத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்படியா குஷ்டரோகம் என்பது மற்றவர்கள் பார்க்க முடிய வெளியரங்கமான ஒரு சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி புதிய காரியத்தை செய்தார்? இவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏதாகிலும் இறங்கி மனம் இறங்கி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடு போய் கூப்பிட்டார்கள். பாருங்க, இந்த நாகமான் கூட அப்படிதான். சீரியா தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் எலிசாவினிடத்தில் வந்தான். ஆனால் எலிசா சொன்னார், நீ போய் யோர்தானிலே 7 தரம் முழுகு அப்படி என்று சொன்னார். பாருங்க, அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே, எலிசாவினுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்து போய் அந்த யோர்தானில் முழுகினான். அவன் சரீரம் ஒரு மாம்சம் குழந்தையை போல ஒரு புதிய சரீரமாக அவனுக்கு காட்சியளித்தது. அவன் மாற்றப்பட்டான். தேவன் பழைய சரீரத்தை புதுசாய் மாற்றினார், பழைய சுபாவத்தை புதுசாய் மாற்றினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் புதிய நன்மைகளை இப்பொழுதே தோன்ற பண்ண முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஐயா, இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இதுவரையும் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இதுவரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில காணப்படலை, நிறைவேறல. கர்த்தரோ எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தாரு, ஜனவரி 1ஆம் தேதி இப்படி வாக்குத்தத்தம் எனக்கு வந்துச்சு, இப்போ நான் நவம்பர்ல வந்துட்டேன், இதுவரையும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாம் எதிராக தான் செயல்படுதுன்னு நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக உங்களை நோக்கி கடந்து வருகிறது. சகலத்தையும் தேவன் புதிதாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? புதிய காரியத்தை உங்களுக்காக தோன்ற பண்ணுவார். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் தேவன் உண்டாக்குவார். உங்களுக்காக கர்த்தர் புதிய காரியங்களை உண்டாக்குகிறார், புதிய நன்மையை உண்டாக்குகிறார், உங்களுக்காக வச்சிருக்கிறார். எப்படி இந்த குஷ்டரோகிகளுக்காக தேவன் ஒரு புதிய வாழ்வு வச்சிருந்தாரோ, எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்காக ஒரு புதிய வாழ்வு வச்சிருந்தாரோ, எப்படி 38 வருஷமாய் படுக்கையில வியாதியை கடந்த அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு வச்சிருந்தாரோ, அதுபோல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்வை இப்பொழுது தோன்ற பண்ணுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது தோன்ற பண்ணுகிறார், இப்பொழுது அது தோன்றும். அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியும் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்றார். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல உண்டாக்குற கர்த்தர். வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், மனுஷர்களை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். அவராலே உங்களுக்கு நன்மை உண்டாக்கி தர முடியும். ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? சந்தேகப்படாதீங்க. பழைய சுபாவங்களை தூக்கி எறிந்து விடுங்க. பழைய அவிசுவாசமான பேச்சுகளை பேசாதிருங்கள், விசுவாசத்தோடு பேசுங்க. பாருங்க, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒரு வார்த்தை சொல்றா. இப்படியாக என்ன சொல்றா? நான் தேவனிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லுகிறார். ஒரு புதிய வாழ்வு எனக்கு உண்டாகும் என்று சொல்லி கடந்து போகிறார். உங்களால் அப்படிப்பட்ட வார்த்தை பேச முடியுதா பிரியமானவர்களே? உங்களால் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய முடியுதா பிரியமானவர்களே? இந்த நாள் வரையும் சர்ச்சுக்கு வரீங்க, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில
இதுவரை என்ன நடந்துச்சோ, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், புதிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புதிய காரியங்கள் உங்களுக்கு தோன்றும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க. அவரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். திருச்சபையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தொலைதூரத்தில் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு புதிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புதிய திறந்த வாசலை கர்த்தர், இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஆமென். இதுவரை தடைப்பட்ட இந்த காரியம் நடக்க போகிறது. இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஆமென். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க, ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் போய் வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் புதிய நன்மைகளை தோன்ற பண்ணியிருக்கிறார். புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அது சரீர சுகமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும், அவருடைய தேவைகள், பொருளாதார தேவையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மைகளை உண்டாக்கி புதிய காரியங்களை செய்திருக்கிறார். எந்த வீட்டிலையும், எந்த திருமண வீட்டிலும் நடக்காத ஒரு நிகழ்வை, காணான ஒரு திருமணம் நடந்ததே, அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் புதிய திராட்சை ரசத்தை குடித்தார். முந்தின ஆலயத்தின் மகிமையிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னது போல உங்கள் முந்தின நடக்கையில மோசம் போக இச்சைகளை கலைத்து போட்டு புதிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனால்தான் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவர்களை நீங்க சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நீங்க முன்னாடி 430 வருஷமா சாப்பிட்ட வெள்ளைப்பூண்டியும் வெங்காயத்தையுமே சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியத்தை தோன்ற பண்ண முடியாதா என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்க உரைக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இருக்கிற நீங்கள் உங்க மனதில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஆமென், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை முதலாவது தரித்துக் கொள்ளுங்கள். புதிய எண்ணத்தை நீங்கள் முதலாவது உங்கள் உள்ளத்துக்குள்ளே தரித்துக் கொள்ளுங்கள். புதிய ஆவியை உங்கள் உள்ளத்துக்குள்ளே தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் அப்பொழுது புதிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் வேலையிலும் உங்கள் பிஸ்னஸ்லையும் உங்கள் ஊழியத்திலையும் தேவன் செய்ய போகிற புதிய காரியங்களை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நன்மையானவைகளை தந்தருளுகிற தேவன் அப்பா, இப்பொழுதே சகலத்தையும் புதிதாக்குற ஆண்டவர், புதிய நன்மைகளை, புதிய காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோன்ற பண்ணுவீராக. ஓ, உங்களுடைய சிந்தனையில தோன்ற பண்ணுவீராக. உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தோன்ற பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து காத்தருளும் படிக்க நான் சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.